எனக்கு இந்த பாரம்பரிய நகைகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கு. ஆசை இருந்ததா? என்ன முருகன்? யார் போட்டிருக்கிறது வந்து நார்மல் ஜிமிக்கி சங்க காலத்துல இருந்தே இருக்கு. இது சங்க காலமா? ஆமா, சாக்கோக்கோர வந்து என் அம்மாவோட பாட்டியோடது 100 வருஷம் இருக்காது. கண்டிப்பா இருக்கும். எங்க வீட்டு பாட்டியோடைய சவுடி பியோர் கோல்டுல இதுல இருக்கிற ஒரு வளையமும் 1.5 பவுன். எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன். அவங்க போட்டிருக்கிறது வந்து ஒரு காதுல 45 கிராமுக்கு குறையாம போட்டிருக்காங்க. இருக்கட்டும், வாடா நான் சொல்றோம். இந்த காது வந்து குழந்தை பிறந்தப்ப 3 நாத்து குத்துறது. சோளத்தட்டை மப்பு இருக்குல்ல, அதை வச்சு பஞ்சப்படி சுத்தி சுத்தி இவ்வளவுக்கு திணிச்சிருவாங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவ இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நீங்க கழுத்துல போட்டிருக்கிறது என்னது? பதிக்க செங்கிலி. 10 ரூபாய்ந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே. சங்கிலி. அப்பா ரொம்ப ஆழம் கழிச்சு பார்த்தா சங்கிலிங்கிற வார்த்தையை கேட்கிறேன். ஆஸ்கார அவார்டு கூட ஜம்ப். ஷோவை காரணமா வச்சு நான் முந்த நாள் தான் கொப்பு குத்திட்டேன். அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. இது மாமியாரோட தண்டை. மாமியாரோட தண்டையை நீங்க எப்படி எடுத்து வந்தீங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. என் மாமியார் இப்போ இல்லை சார். மகளுக்கு தானே இது? ஏட்டா சொல்லும் உதவியா இழிக்கிற. மகளே இல்லை சார் உன் மாமியார். மக இல்ல, என்ன ஒரு மகிழ்ச்சி. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். காது முழுக்க இருக்க என்ன? அது பூரா இது கொப்பு, இது முருகுச்சி, போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது லோலாக்கு, இது இடத்தட்டு, இது உணப்பு தட்டு. 10 ரூபாய்ந்தாரே ஒரு உனப்பத்தட்டுந்தாரே. போட்டிருக்க நெக்லஸ் வந்து மாமியாரோடது 1963ல வாங்கியிருக்காங்க. 157 ரூபாய் இது. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஆமா, பில் கூட இருக்கு. சி பொன்னம்மாள் 1.5 பவுனு 157 ரூபா செய்யும். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. இந்த செயின் கோபி செயின் சார். ஏமா என் பேர்ல ஒரு செயின் வச்சிருக்கீங்க, எனக்கே தெரியாதேம்மா. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கோபி செயின் போட்டுக்கலாம், போறப்ப கழட்டி கொடுத்து இப்படி போயிருங்க. காப்பி பண்ணிட்டு என்னோட அதான் சார் நான் போட்டு வரல. இதுல சீக்கேன்னு போட்டிருக்கு. ஏங்க இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. சந்திரன் குமுதம் எங்க அம்மா பேரும் எங்க அப்பா பேரும். செயினே என்ன விட்டுங்க சாம்பார் அப்ப எனக்கு நாங்க எங்க வீட்டுல டம்ளர்ல அடிச்சிருப்போம் நாங்க இதை. போட்டுக்கோங்க சார். ஆசையான செய்தி சார். அதனாலதான் போட்டிருக்கேன். கல்யாணத்துக்கும் போட்டு போட்டு கடைசியில எனக்கு வந்திருக்கு சார். கடைசியா எனக்கு வந்திருக்கு. இருக்கும்டா, அடுத்தவங்க காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். டேய், உங்கள்ட்ட இருக்க நியூ மாடல் காட்ட முடியுமா? அடேங்க அப்பா, சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுனால ரிங்ஸ் போட்டுட்டு பண்றது ரொம்ப அது அழகா இருக்கும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்குல்ல? புதுசா இருக்கு. இப்படி போட்டிருக்கிறது வந்து 2 in 1. இந்த மோதிரம் வந்து இப்ப திருப்பினீங்கன்னா இன்னொரு டிசைன் வந்துரும். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இது மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். லைட்டாக இருக்கு, ஸ்டோனும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 விதமான ஆங்கிள், 6 வகையான உயரங்கள், இப்படி 18 வகையா மாத்தி மினிமலிஸ்டிக் பிளஸ் கான்டெம்பரரி ரெண்டையும் ஜாயின் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு அமெரிக்கன் டைமண்ட் நெக்லஸ். இதுதான்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஆனா இதுல தங்கம் இல்ல, தங்கமும் இல்ல, கல்லு இல்ல, இல்ல. ஆனா 10,000 ரூபா. பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா. ஆம்பளைக்கெல்லாம் வந்து செட்டிநாடு இங்க கழுத்தீரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க ஃபார் தாலி. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 1800sல அது 1 kg போட்டாங்க. இவ்ளோ வெயிட்டான ஜுவல்ல நான் ஏன் வியர் பண்ணணும்? ஓ, நீ அப்படி வரியா? இன்வெஸ்ட்மென்ட் அழகு சார்ந்த பொருள்கள் கூட மிக்ஸ் பண்ற விருப்பம் இல்ல. டைம் லைனை லாக் பண்றோம் நம்ம. நம்மளோட தாத்தா பாட்டி இவங்க எல்லாரும் இன்னமும் நம்ம கூட இருக்காங்க. என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். அப்ப நீங்களே ட்ரெடிஷனல் ஜுவல்லரியில எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் சூஸ் பண்றீங்க. இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாதிரி நகை போடணும்னு ஆசை வந்திருக்கு. ஏன் அது வந்து அது எனக்கு நகை பார்த்தா என் முகத்துல சிரிப்பு வருது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டைரக்டர் இங்க இருக்காங்க. இதோட வேல்யூ எவ்வளோ?
ஒரு 10 crores இருக்கும் இங்க இருக்கிறது எல்லாமே 10 பிள்ளையார் கோயில் தெருவு கேகே நகர். ஓகேமா ஓகேமா. எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலிக்கே வந்து ஃபேமிலி ஜுவல்லரி பண்ணோம். மீனாட்சி இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடை எழுதி வாங்கிடலாம்டா. இது வந்து மீனாட்சி திருக்கல்யாணம். இது எத்தனை பவுன்மா அது? 50 pounds. பொய்க்கால் குதிரையும் ஆமா கரகமும் ஆடுற மாதிரி ஒரு கான்செப்ட். ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. அப்படியே ஒரு வாக்கு வாங்க. எது ஐ ஃபால் இன் லவ். அப்படின்னா இது வந்து லாஸ்ட் இயரை விட டபுள் பண்ணிருச்சு இந்த அக்ஷய திருதி. 15,000 crores தமிழ்நாடு மட்டும் பண்ணிருக்கு. அதுக்காகாம போறாங்க. அக்ஷய திருதியில தங்கம் வாங்கினா சேருங்கிறாங்க. சேருமா என்ன? ஏண்டா நம்ம மாடா நம்பிக்கிட்டு இருக்க, இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கே. பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப ஒன் டே போடுறதுனா போடலாம். ஏன் உங்களுக்கு இந்த மாடர்ன் டிசைன் பிடிக்கல? இன்னும் எந்த விதமான சென்டிமெண்டல் வேல்யூவும் எனக்கு கிடைக்கல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஏதோ சேதுக்கிட்டு வச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏன் அப்ப அந்த வழமையான நகை பிடிக்கல? அது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. ஆனா இந்த டைமண்ட் வந்து 18K கம்மி தான் டைமண்ட். ஓ நீ அப்படி வரியா? எனக்கு மாடர்ன் ஜுவல்லரி போடும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்குது. என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க. அவங்க கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு சுமாரா தெரியுது. நான் கிளையண்ட்டை மீட் பண்ண போறேன்னு சொன்னா மட்டும் பெருசா தெரியுது. இது என்னது? அதாவது ரசாயன கெமிக்கல். என்னப்பா அது பெரிய தொல்லை. கோட்ல இருந்து ஒரு Dressல இருந்து எல்லாமே டிசைனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நாங்க யூஸ் பண்ற நகையில மட்டும் நீங்க அதுல சேவிங்ஸ்க்காக மட்டுமே வாங்குங்கன்னு ஏன் சொல்றீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். எங்க அம்மா எல்லா நகையும் அடகு வச்சு வித்து எங்களை படிக்க வச்சு 2 இன்ஜினியர் ஒரு டாக்டர் உருவாக்கிட்டாங்க. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவங்க நகையை தான் வைக்க முடிஞ்சதே ஒழிஞ்சு எங்க அப்பா கிட்ட இருக்கிற நிலத்தை விற்க முடியல. ஓ நீ அப்படி வரியா? நகை தவிர வேற என்னென்ன சொத்து இருக்கு உங்க பேர்ல? வீடு இருக்கு சார், ஒரு வியாபாரம் இருக்கு, நிலம் இருக்கு. நிலம் வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன். நாங்க அப்படி இல்ல.